Hi dears, welcome back to the English class. Today we are going to learn third prose, empowered women navigating the world. Okay, navigating. Empowered means those who got full power, அதிகாரம் பெற்ற ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த அப்படின்னு சொல்லலாம். எம்பவர்ட் விமன் ஹியர் WOMEN இட் இஸ் ப்ளூரல், பெண்கள், உமன். அதாவது சிங்குலராக சொல்லும்போது உமன். when we say into plural we have to say like this, women. Okay, navigating the world. Navigating means கடல் பயணம், கப்பல்லையே பயணம் செஞ்சு உலகத்தை சுற்றி பார்க்குறாங்க. ஓகே, அப்படிப்பட்ட ஒரு விமன் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பட் ஹியர் இஸ் it is no author is given because it is an interview. Actually this lesson was an interview. Some introduction is given and then after that it is an interview. Okay, now let's go through the lesson. See, gone are the days where women in India remained indoors unless permitted to go out with an escort. Gone are the days. அந்த நாட்கள்லாம் கடந்து போனது. எப்படிப்பட்ட நாட்கள்? Where women in India remained indoors unless permitted to go out with an escort. So, ஒரு escort means to go with a person, especially to make certain that he leaves. Accompanying. அதாவது ஒரு பெண்கள் முன்னாடிலாம் வெளியே போகும்போது கூட ஒருத்தங்க இல்லாமல் அவங்கள வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலமெல்லாம் இப்போ போயிடுச்சு. உள்ளேவே பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. அப்படியே வெளியே வரணும்னாலும் அவங்களுக்கு கூட கம்பெனி ஒருத்தங்க எஸ்கார்ட் மாதிரி அவங்கள பாதுகாக்கிறதுக்காக கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட காலமெல்லாம் இப்போ இல்லை, அது போயிடுச்சு. கண்டிஷன்ஸ் டுடே ஹாவ் சேஞ்ச் தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் விமன் who have fought for their freedom and set a very good example for others. இன்றைக்கு உள்ள கண்டிஷன்ஸ்லாம் அப்போ உள்ள கண்டிஷன்ஸ்லாம் இப்போ ரொம்ப மாறி போயிடுச்சு. தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் விமன் ஹூ ஹவ் ஃபாட் ஃபார் தேர் ஃப்ரீடம். ஸோ நமக்கு ஏன் இப்படி மாறி போய் இப்போ நம்மளும் எல்லா விமனும் இப்போ எல்லா அத்தாரிட்டியை எடுத்துக்கிறதுக்கும் எல்லா ஹை பொசிஷன்ஸ்லையும் அவங்க வர்றதுக்கும் வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கும் அவங்க கிடைச்ச ஃப்ரீடமுக்கு முன்னாடி இருந்த பெண்கள் நமக்காக அந்த ஃப்ரீடத்துக்காக அந்த சுதந்திரத்துக்காக உரிமையை போராடி வாங்கின அந்த பெண்களுக்காக நம்ம இப்போ தேங்க்ஸ் சொல்லுவோம். தேங்க்ஸ் டு ஆல் தோஸ் விமன் ஹூ ஹவ் ஃபாட் ஃபார் தேர் ஃப்ரீடம் அண்ட் செட் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அதர்ஸ். The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. The real power of women. Women உடைய real power earlier means ஆரம்ப காலத்திலேயே தெரிந்த போதிலும், ரியலைஸ் ஆகி இருந்த போதிலும், ஆனால் அது வெளியே தெரியாமல் உள்ளவே முடக்கப்பட்டிருந்தது. வீட்டுக்குள்ளேயே அவர்கள் அடக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க. பட் இட் இஸ் கரண்ட்லி பீயிங் ப்ரொஜெக்டட் மீன்ஸ் ரிவீல்டு, வெளியே தெரியப்படுத்துறது. ஓகே, அப்போ கரண்ட்லி பீயிங் ப்ரொஜெக்டட் டு த வேர்ல்ட் பை த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் மீடியா. தகவல் தொழில்நுட்பம் மூலமாகவும் மீடியாக்கள் மூலமாகவும் தான் இப்போ பெண்களினுடைய ரியல் டேலண்ட், அவங்களுடைய உண்மையான பொட்டன்ஷியல் எல்லாம் வெளியே தெரிய வருது. ஓகே, go to the next paragraph. Women occupy almost all the major positions in society. சொசைட்டியில் விமன் மோஸ்ட்லி ஆக்கியூபை மீன்ஸ் டு ஃபில் அ ஸ்பேஸ். எல்லா இடத்தையுமே நிரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த மேஜர் பொசிஷன்ஸ். மேஜர்னால் பெரிய பெரிய பொசிஷன்ஸில் அவங்க பங்கு வகிக்கிறாங்க. Currently, women's accomplishments are tremendous in many fields. இப்போ பார்த்தீங்கன்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் மீன்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ், அவங்களுடைய சாதனைகள்லாம் ட்ரெமெண்டஸ் மீன்ஸ் வெரி பிக், பெரியதாக இருக்குது. இன் மெனி ஃபீல்ட்ஸ், எல்லா ஃபீல்டுலேயுமே அவங்க கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. One such achievement is the all-women Indian Navy crew who circumnavigated the world for 254 days
all alone in a sailboat called INSV Tarini. அவங்க அப்படி கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இதில் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து ஆல் விமன் இந்தியன் நேவி க்ரூ. Indian Navy crew here, crew means a group of people who work together in a ship. கப்பலில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 5 or 6 பீப்புளாக இருக்கிறவங்க டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியதான் வந்து க்ரூ. ஹியர் க்ரூ sailors. Okay, all women Indian Navy crew who circumnavigated means traveled all the way around something, especially the earth. அதாவது உலகம் பூரா சுற்றி பார்த்துட்டு வரதான் circumnavigated. உலகத்தை சுற்றி பார்க்குறாங்க. the world for எத்தனை நாளைக்கு அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா 254 days all alone, தனியாகவே. அவங்க கூட எந்த ஜென்ஸு யாரும் கிடையாது. அந்த 5 or 6 crew that only women are there, all alone in a sailboat. sail பண்ணக்கூடிய அந்த போட்டு தான் called INSV Tarini. INSV Tarini அப்படின்ற அந்த போட்டில் அவங்க செயில் பண்ண போகிறதா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சாதனை பண்ணியிருக்கிறாங்க. that achievement only we are going to see today. What is INSV Tarini? INSV stands for Indian Naval Ship Vessel. Here vessel refers to boat. vessel அப்படின்றது வந்து போட்டு தான். அந்த INSV அப்படின்றது it stands for Indian Naval Ship Vessel. Tara Tarini is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea. டாரா டாரினி அப்படின்ற ஒரு பெயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரான் டெய்டி மீன்ஸ் காவல் தெய்வம். அதாவது அந்த செயில் பண்ணக்கூடிய போட்டில் செயில் பண்ணவங்க, ஷிப்பில் செயில் பண்ணக்கூடியவங்களுக்கு அது ஒரு தெய்வமாக அவங்க வந்து வழிபடுறாங்க. அது எதுக்காக அந்த காட் வந்து ஃபார் சேஃப்டி, பாதுகாப்புக்கும் அந்த கப்பலில் போயிட்டு சக்ஸஸாக திரும்பி வரக்கூடிய அந்த பாதுகாப்பை தருவதற்காக அந்த கடவுளை வணங்கிக்கிறாங்க. Tara Tarini is the patron deity for sailors and is worshipped for safety and success at sea. INSV Tarini is the second sailboat of the Indian Navy, the first being the INSV Made. It is a 55-foot sailing vessel built indigenously in India by MBS Aquarius Shipyard Private Limited, located in Goa. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on 18th February 2017. The boat was named after the famous Tara Tarini temple in Ganjam district of Odisha. The word Tarini means boat, and in Sanskrit it means savior. See here, INSV Tarini. INSV Tarini is the second sailboat. இது வந்து sailboatல நம்ம இந்தியாவிலேருந்து இந்தியன் பில்டப், அதாவது வெளிநாட்டிலேருந்து வாங்காமல் அவங்க பண்ண பில்டப்பை வாங்காமல் நம்ம இந்தியாவிலேயே ஒரிஜினலாக மேட் பண்ணது. அந்த இன்டைஜினஸ்லி இட் இஸ் கிவன். இன்டைஜினஸ்லி மீன்ஸ் உள்நாட்டிலேயே மேய்டு வேர் தே ஆர் ஃப்ரம் ஒரிஜினலி. எங்கே அது ஒரிஜினலாக அந்த நாடோ அங்கே தயாரிக்கப்படுகிறது. ஓகே, அதான் இன்டைஜினஸ்லி மீன்ஸ். ஸோ INSV Tarini is the second sailboat of the Indian Navy. இது வந்து செகண்ட் செயில் போட்டு. ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு பேர் வந்து INSV Made. ஓகே, இட் இஸ் a 55-foot sailing vessel built indigenously in India by அந்த இந்தியாவில் எந்த கம்பெனியில் அதை பண்ணுனாங்கன்றதை கொடுத்துக்கிறாங்க. Aquarius Shipyard Private Limited, located in Goa. After undergoing extensive sea trials, she was commissioned to the Indian Navy service on February 2017. அதுக்கப்புறம் February அந்த ஆஃப்டர் அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ் சீ ட்ரையல்ஸ் மீன்ஸ் கடலில் அந்த போட்டு செஞ்ச பிறகு அதை நிறைய சோதனைகளுக்கு உட்படுத்தி அது நல்லா இருக்குது அப்படின்னு பண்ண பிறகு தான் அதை வந்து நேவி சர்வீஸ்க்கு அதை கொடுக்குறாங்க.
இந்தியன் நேவி சர்வீஸ்க்கு அதை கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆன் 18 February 2017. The boat was named after the famous, அந்த போட்டுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட், ஒடிஷாவில் இருக்கக்கூடிய கஞ்சம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோவில் பேர் வந்து டாரா டாரினி. அந்த கடவுள் அது வந்து ஆக்சுவலாக அது ஒரு பேட்ரான் டெய்ட்டின்னு மேலேயே பார்த்தோம், காவல் தெய்வம் அப்படின்னு சொல்கிறது. அந்த கடவுளுடைய பேரை தான் இந்த போட்டுக்கு வச்சுருக்குறாங்க, டாரினி, INSV டாரினி அப்படின்னு வச்சுருக்குறாங்க. The word டாரினி மீன்ஸ் போட் அண்ட் இன் சான்ஸ்கிரிட் இட் மீன்ஸ் சேவியர். இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷில் இல்லை, டாரினி அப்படின்றதுக்கு போட்டுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அது கடவுள், அந்த கடவுளுடைய பேரை தான் இதுக்கு வச்சுருக்குறாங்க, அதனால் அதை போட்டு. அண்ட் இன் சான்ஸ்கிரிட்டில் இதனுடைய பேர் வந்து சேவியர், காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர், நம்மளை மீட்கக்கூடியவர் அப்படின்னு வந்து அந்த கடவுள் மீட்கக்கூடியவர்னு சொல்லி வைக்கிறாங்க. INSV டாரினி has advanced ray marine navigation suite and an array of satellite communication systems for perfect navigation anywhere in world. INSV டாரினியில் என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரே மரைன் நேவிகேஷன் சூட் என்னென்னா மரைன் யூஸுக்காக எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செய்யக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி ரே மரைன் நேவிகேஷன் சூட், அதை வந்து உள்ளே வச்சுருக்குறாங்க. பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அது வந்து ரே மரைன் அப்படின்ற அந்த நேவிகேஷன் சூட்டு இதுக்குள்ளே அதில் இருக்குது. அண்ட் அன் ஆரே ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் ஃபார் பர்ஃபெக்ட் நேவிகேஷன் எனிவேர் இன் வேர்ல்டு. கம்யூனிகேஷன் சிஸ்டம், அதாவது நேவிகேஷன்னா கப்பலில் பயணம் செய்யும்போது நமக்கு வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டமையும் அதில் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த இடம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதில் செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. I think you would have watched the Pirates of the Caribbean Sea, no? அதில் நீங்கள் போட்டு ஷிப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். அதில் வந்து பழைய காலத்தினுடைய ஷிப் அந்த மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் நியூ, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கக்கூடிய போட், செயில் போட். ஓகே. And then Navika Sagar Parikrama was a project undertaken in consonance with the national policy to empower women to attain their full potential. நாவிகா சாகர் பரிக்ரமா அப்படின்றது ஒரு ப்ராஜெக்டினுடைய பேர், ஒரு திட்டம், ஒரு பிளானுடைய பேர். அண்டர்டேக்கன் இன் கான்சனன்ஸ் வித் த நேஷ்னல் பாலிசி போகிறாங்களா, இந்தியன் நேஷ்னல் பாலிசி, அதில் வந்து கான்சனன்ஸ் மீன்ஸ் அக்ரிமெண்ட். அந்த நேஷ்னல் பாலிசியினுடைய அக்ரிமெண்ட்டில் இந்த திட்டத்தை சேர்த்துருக்குறாங்க. இது எதுக்குன்னா, டு எம்பவர் விமன் டு அட்டைன் தியர் ஃபுல் பொட்டன்ஷியல். விமனை வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபுல் பொட்டன்ஷியலை அச்சீவ் பண்ணுற மாதிரி அவங்களுடைய வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு திட்டம் அது. The project is considered essential towards promoting ocean sailing activities. The project is considered essential towards promoting ocean sailing activities in the Navy, while depicting Government of India's thrust for Nari Shakti, women power, said Chief of the Naval Staff, Admiral Sunil Lanba in his welcome speech. அங்கே இருக்கக்கூடிய அந்த கடற்படையில் இருக்கக்கூடிய அட்மைரல் சுனில் லான்பா அவர் வந்து ஒரு வெல்கம் ஸ்பீச்சில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ப்ராஜெக்ட் மேலே கொடுத்தோம்ல, நாவிகா சாகர் பரிக்ரமா ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன அதில் எதை கன்சிடர் பண்ணுது அப்படி பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் டுவர்ட்ஸ் ப்ரமோட்டிங் ஓஷன் செயிலிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஓஷன்னா சமுத்திரமில் பயணம் செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸை, நேவி கடற்படையில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை வந்து சித்தரிக்கக்கூடிய வகையில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் த்ரஸ்ட் ஃபார் நாரி சக்தின்னு சொல்லி ஒரு மூமெண்ட் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் வந்து அந்த ஒரு இதில் தான் வந்து இந்த group of women sailors are going to travel. Okay, the next paragraph.
The voyage was aimed to showcase Make in India's initiative by sailing on board indigenously built INSV Tarini. The voyage means voyage அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா கப்பல்லையோ அல்லது ஃப்ளைட்லையோ இப்படியே போய் கொஞ்ச நாளாக அங்கே வந்து கொஞ்ச நாளாக இல்லை 2 மாதமோ 6 மாதமோ அங்கே இருந்து அதனுடைய ஜேர்னி அதனுடைய பயணம் வந்து 6 மாதம் கூட ஆகலாம். அப்படி இருந்து திரும்பி வர்றதுக்கு பேர் தான் ஒரு வாயேஜ். அவங்க போயிட்டு வர வாயேஜ். த வாயேஜ் வாஸ் ஸோ அந்த வாயேஜுக்கு என்ன கரெக்டாக மீனிங்னா அ லாங் ஜேர்னி பை சீ ஆர் இன் ஸ்பேஸ். The voyage was aimed to showcase Make in India's initiative by sailing on board indigenously built INSV Tarini. அந்த வாயேஜ் தான் இப்போ வந்து ஐஎன்எஸ்வி டாரினியில் இந்தியாவிலே பில்டப் பண்ண அந்த ஒரிஜினல் மேனுஃபேக்சரிங் போட்டில் இவங்க போகிறாங்க. த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் செயில் போட் இஸ் தட் இந்த போட்டில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். Is that it encouraged use of environment friendly non-conventional. environment friendly means environment அப்படின்னு சொன்னால் சுற்றுப்புற சூழ்நிலை மாசுபடாத அளவுக்கு அதுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. அதாவது மாசுபடாத அளவுக்கு வசதிகள் வாய்ந்த அந்த செயில் போட்டில் இருக்குது. நான் கன்வென்ஷனல் அப்படி சொன்னால் வழக்கத்துக்கு மாறாக மற்ற கப்பல்கள்லாம் வந்து சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இது மாதிரி இல்லாமல் இதில் வந்து நான் கன்வென்ஷனல் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ் சச் அஸ் த விண்ட். ரினியூவபிள் எனர்ஜினா எனர்ஜியை வந்து ரினியூவல் பண்ணக்கூடிய சக்தி ரிசோர்ஸஸ் இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து விண்ட் எனர்ஜியை வச்சு அதில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுக்கிறது, அப்புறம் வந்து வாட்டர்னுடைய அந்த ஃபோர்ஸை வச்சு அதுலேருந்து எனர்ஜி எடுக்கிறது, இப்படிப்பட்ட ரினியூவபிள்ஸ் ரிசோர்ஸஸ் சச் அஸ் த விண்ட் அதெல்லாம் வந்து அதில் இருக்குது. கலெக்டட் அண்ட் அப்டேட்டட் மீட்டியாலஜிக்கல் ocean and wave data on regular basis for accurate weather forecast by India Meteorological Department, and also collected data for monitoring marine pollution on high seas. வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மெட்டீரியாலஜிக்கல் அப்படின்னு சொன்னால் வானிலை சார்ந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வெதர் இப்படி இருக்குது, அந்த ஸ்டார் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இந்த நேரத்தில் மழை வரும், இந்த நேரத்தில் புயல் வரும் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டீரியாலஜிக்கல் அதை வந்து அப்டேட் பண்ணுற அளவுக்கு இப்போ அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் வந்து அது தெரிகிற மாதிரி அதில் வந்து சிஸ்டம் இருக்குது. ஓஷன் அண்டு வேவ் டேட்டா. இப்போ ஓஷன் எப்படி இருக்குது, ரொம்ப சீற்றமாக இருக்கா அல்லது இப்போ வந்து அமைதியாக இருக்கா, விண்டு வருமா அப்படின்னு சொல்லி அந்த வேவ் டேட்டா அலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. அக்யூரேட் வெதர் ஃபோர்காஸ்ட், அக்யூரேட்டாக இப்போ மழை வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிஸ்டம் எல்லாமே அந்த செயில் போட்டில் இருக்குது. அண்ட் ஆல்சோ கலெக்டட் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மரைன் பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ். பெரிய பெரிய கடல்களில் வந்து மரைன் பொல்யூஷன் ஆகக்கூடிய உள்ள மாசுபடக்கூடிய அதையும் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு கலெக்டட் டேட்டாவும் அதில் வச்சுருக்கிறாங்க. ஸோ இது அதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். ஐஎன்எஸ்வி டாரினியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதுதான். ஓகே, then shall we go to the next paragraph? See here, Indian Navy's 6 women crew. இப்போ யாரெல்லாம் அந்த சர்க்கம் நேவிகேஷனுக்கு போகிறாங்க, அந்த 6 women யாருன்னு பார்ப்போம். Indian Navy's all women crew was the first ever to circumnavigate the globe, skippered by. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த 6 விமன் தான் வந்து சர்க்கம் நேவிகேட், அதாவது கடல் மூலமாக ஓஷன் சமுத்திரம் மூலமாக செயில் போட்லேயே அவங்க வந்து உலகத்தை சுற்றி பார்த்துட்டு வரப்போகிறாங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். இப்போ சர்க்கம் நேவிகேட் த குளோப், ஸ்கிப்பர்டு மீன்ஸ் லீட் பை, அதாவது வழி நடத்தி செல்வது கேப்டனாக இருக்கிறது. ஓகே, ஸ்கிப்பர்டு கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கமாண்டர் வார்த்திகா ஜோஷின்றவங்க தான் இங்கே வந்து கேப்டன். தி ஆல் விமன் டீம் ஹேஸ் ஆல்சோ லெஃப்டினன்ட் கமாண்டர் பிரதீப் ஜாம்வல், லெஃப்டினன்ட் கமாண்டர் ஸ்வாதி பட்டரப்பள்ளி, லெஃப்டினன்ட் ஐஸ்வர்யா போடாபட்டி, லெஃப்டினன்ட்
Vijay Devi and Lieutenant Payal Gupta as its crew members. இவங்கெல்லாம் வந்து crew members-ஆக இருக்கிறாங்க. இதில் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கமாண்டர் வார்டிகா ஜோஷி, அவங்க தான் வந்து கேப்டன். இப்போ ஃபஸ்ட்டு எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா கமாண்டர் வார்டிகா ஜோஷி 1 2 3 4 5 6 7 6 crew members and captain. Okay, they both are going to circumnavigate. The crew started their voyage on 10 September 2017 from Goa, flagged off by the Defense Minister of India. 2017 கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த வாயேஜை. ஃப்ளாக்ட் ஆஃப் கொடியசைச்சு யார் தொடங்கி வச்சான்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு மந்திரி வந்து தொடங்கி வைக்கிறாரு. இட் வாஸ் அ ஹிஸ்டாரிக் டே விச் வுட் பி மார்க்ட் இன் நேவிகேஷன் ஹிஸ்டரி அண்ட் குளோபலி. அது வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவமான நாள். அதாவது ஒரு விமன் வந்து ரொம்ப இயற்கையாகவே அவங்க வந்து பயந்த சுபாவம் உள்ளவங்க. அப்படிப்பட்ட ஓஷனில் எங்கே திக்கு தெரியாத அந்த ஓஷன்லையும் அவங்க வந்து சர்க்கம் நேவிகேஷன் பண்ணுறதுக்கு தனியாக போகிறாங்க, விமன் அலோன். ஸோ இட் வாஸ் அ ஹிஸ்டாரிக் டே விச் ஷுட் பி மார்க்ட் இன் நேவிகேஷன் ஹிஸ்ட்ரி அண்ட் globally. It covered the expedition in 5 legs. Expedition means அந்த சாகச பயணம் வந்து எப்படி போக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா in 5 legs it is given. 5 கால் வராது. It means stages. 5 ஸ்டேஜஸில் போய் அது நிற்கும். வித் ஸ்டாப் ஓவர்ஸ்னால் கொஞ்சம் நேரம் அங்கே தங்கிட்டு போகிறது. அந்த போட்டில் வந்து இறங்கி கொஞ்சம் அங்கே தங்குவாங்க. அந்த இடம் அது வந்து அந்த 4 போர்ட்ஸ்னால் துறைமுகம். 4 துறைமுகங்களில் போய் தங்கிட்டு அடுத்த நாள் அப்படி வருவாங்க. 5 லெக்ஸுன்றது ஸ்டேஜ், எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்டேஜ் வருது அப்படின்றது அது என்னென்னு கீழே கொடுத்துருக்காரு. 4 போர்ட்ஸ்: ஃப்ரிமான்டில் ஆஸ்திரேலியா, லிட்டில்டன் நியூசிலாண்ட், போர்ட் ஸ்டான்லி, the Falklands and Cape Town, South Africa. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஸ்டேஜ் பண்ணுறதும் ஸ்டாப் ஓவர்ஸும் இருக்கக்கூடிய அந்த துறைமுகங்கள். அப்புறம் அந்த ஸ்டேஜஸும் இங்கே கொடுத்துருக்கு. ஃபார் அது எதுக்காக அங்கே தங்குறாங்க, எதுக்காக அங்கே ஸ்டேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படின்னு மீனிங் என்னென்னா சி இன் யர் glossary it is given. Replenishment means restoration of a stock or supply to a former level or condition. அதாவது முன்னாடி வச்சுருந்த அதுக்கு வேண்டிய டீசலோ பெட்ரோலோ என்னென்ன தேவைப்படுமோ, கரண்ட்டு தேவைப்படும், அல்லது வாட்டர் ரேஷன் தேவைப்படலாம், ஃபுட்டு குறையலாம், இப்படி என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் ரெஸ்டோரேஷன் பண்ணிக்கிறது. அந்த சப்ளை அவங்களுக்கு வேண்டிய அந்த சப்ளைஸ் எல்லாம் நீட்ஸ் எல்லாம் வந்து திருப்பி அந்த இதை ரெஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக அங்கே நிற்கிது. ஃபார் ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் ரேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஸ் நெசசரி. ஒருவேளை ரிப்பேர் ஆகலாம், போட்டில் ஒரு உள்ள ஏதாவது ரிப்பேர் ஆகலாம், அதுக்கு அந்த 5 ஸ்டேஜஸ் போய் அவங்க தங்குறாங்க. And repair as necessary before returning to Goa in April 2018. 2017, அதாவது 10th September 2017 கோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க உலகத்தெல்லாம் சுற்றி அந்த கடல்லையே உலகத்தை சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்து எப்போ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2018 நெக்ஸ்ட் இயர் அவங்க வரணும். தே வெண்ட் அரவுண்ட் த குளோப் வித்தின் 254 days அண்ட் ரீச்ட் கோவா போர்ட் ஆன் 21st May 2018. ஆக்சுவலாக ஸோ இதில் see the sailboat here. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா sailboat and then we have read it. I did not bring this to your attention. So you see here what and all I read. Okay, and then see here now we are coming here. அதாவது அவங்க வந்து ஏப்ரல் 2018 திரும்பி வரணுன்றது தான் அவங்களோட டைமு. ஆனால் அது லேட் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து. அண்ட் ரீச்டு கோவா போர்ட் ஆன் 21 May. ஏப்ரலும் தாண்டி மே மாதம் 21 தான் அவங்க திருப்பி ரிட்டர்ன் ஆக முடிஞ்சிச்சு. 21 May 2018. The 6-member women crew broke many stereotypes during their record-setting sail. இந்த 6-member women crewவும் stereotypes அப்படின்னு சொன்னால் என்னென்னா a fixed idea about a particular type of person which is often not true in reality.
ஸ்டீரியோ டைப்ஸ்னால் என்னன்னு சொன்னால், இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, பெண்கள்னால் இப்படி பயந்து தான் இருப்பாங்க, பெண்கள்னால் அமைதியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் போக தெரியாது, அவங்க வீரமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி நினச்சிருக்கக்கூடியதான் ஸ்டீரியோ டைப்ஸ். அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் பிரேக் ஆக்கிட்டாங்க. தே ப்ரூக் மெனி ஸ்டீரியோ டைப்ஸ் டியூரிங் தேர் ரெக்கார்ட் செட்டிங் சேல். இந்த மாதிரி ரெக்கார்ட் செட்டிங்காக செயலில் பிரயாணம் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகி அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டு இருந்த அந்த எண்ணங்களெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஓகே, see, it is given in the box. Do you know the first Indian solo circumnavigation was undertaken by Captain Dilip Donde, SC, retired, from August 19, 2009 to May 19, 2010 on board another India-built vessel, INSV Mahdi. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், இந்தியாவிலேயே பில்ட் பண்ண போட் வந்து ஐஎன்எஸ்வி மாதே அப்படின்னு பார்த்தோம். அந்த போட்டில் ஃபஸ்ட்டு தனியொருவன் அப்படி சொல்லுவாங்க, தனியாக ட்ராவல் பண்ணார். அவர் பேர் வந்து திலீப் தோண்டே. ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் நான்ஸ்டாப் சோலோ சர்க்கம் நேவிகேஷன் வாஸ் அண்டர்டேக்கன் பை. இப்போ இவராது திலீப் டோண்டே வந்து அங்கங்கே ஸ்டேஜஸ் அங்கங்கே ஸ்டாப் ஓவர்ஸ் பண்ணார். ஆனால் அடுத்து கொடுத்துருக்கு பாருங்கள், அந்த நான் ஸ்டாப் சோலோ சர்க்கம் நேவிகேஷன், எங்கேயுமே நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். அதில் வந்து வாஸ் அண்டர்டேக்கன் பை கமாண்டர் அபிலாஷ் டாமி கேசி ஃப்ரம் நவம்பர் 1, 2012 டு March 31, 2013. ஸோ இந்த ரெண்டு இதையும் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் ஃபார் யுவர் நாலேஜ், உங்களுக்கு தெரியறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வி கோ டு நெக்ஸ்ட் பேராகிராஃப். அண்ட் இன்டர்வியூ வித் த க்ரூ மெம்பர்ஸ். இப்போ இவங்க வந்து எப்படி போனாங்க, எப்படிலாம் அவங்களோட செயில் போட், நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த எத்தனை க்ரூ மெம்பர்ஸ் போகிறாங்க, யார் கமாண்டர், யார் கேப்டன், அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் எந்தெந்த இடத்துல நிற்கும், எப்போ ஸ்டார்ட் ஆகும், அந்த எப்போ திருப்பி வரும், செயில் போட்டினுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, எவ்ரிதிங் வி ஹேவ் சீன். இப்போ போயிட்டு சக்ஸஸாக வந்துட்டாங்க, ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம மேலே பார்த்தோம். வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அந்த சீனை யூ கேன் see here, see, look here, this is the interview. இதுதான் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ பண்ணுறது. ஓகே, அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் அவங்கள கேட்குறாங்க அப்படின்றது தான் இந்த லெசன். Look at the lesson, interview now. An interview with the crew members. India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experiences about their great voyage in an interview. அந்த இன்டர்வியூவில் அவங்க 254 days அவங்க வேர்ல்டை சுற்றி பார்த்த அவங்களோட சர்க்கம் நேவிகேஷன், அவங்களுடைய சாகச பயணத்தை பற்றி, வாயேஜ் பற்றி இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த இன்டர்வியூவில். த்ரூ தேர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் we really come to know their hardships and unpredictable challenges they have faced all through their expeditions. அவங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ், அவங்களுடைய தனி அனுபவங்கள் மூலமாக நமக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க, கணிக்க முடியாத அல்லது சொல்ல முடியாத, அன்பிரடிக்டபிள் மீன்ஸ் கணிக்க முடியாது, சொல்ல முடியாத சவால்களெல்லாம் எப்படி அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த சாதனையில், சாகச பயணத்தில் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இன்டர்வியூவர்ன்ற கொடுத்துருக்கலாம். அது வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்கள்ல, ஒருத்தவங்களை பேட்டி எடுக்கிறவங்க கொஷின் கேட்பாங்கள்ல, அது மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how well were you acquainted with the sailboat before you took up the task அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா, அக்வைண்டட் மீன்ஸ் பழக்கம், அவங்களுக்கு பழக்கம் அல்லது பரிச்சயமாக இருக்கிறது. அதாவது நம்ம செயில் போட்டில் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி நிறையா பழக்கம் இருக்கா, எப்படி எந்த அளவுக்கு நீங்கள் பழக்கம் அதில் பழகியிருக்கிறீங்க, எப்படி பரிச்சயம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த டாஸ்க் எடுக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கு வாட்டிகா ஜோஷி, ஸோ she was the captain, no? Now she answered that none of us was acquainted with a sailboat or ocean-going boat. None of us had sailed before, nor are women officers allowed entry in combat platforms as yet. At first, it was difficult to take the boat out to sea from one point to another, but we slowly built upon it through 3 years of training.
ஸோ இந்த வாட்டிகா ஜோஷி என்ன சொல்கிறாங்கன்னா, நன் ஆஃப் அஸ், எங்களில் யாருமே வந்து இந்த செயில் போட்டில் அல்லது ஒரு சமுத்திரத்தில் போகக்கூடிய செயில் போட்டில் நாங்கள் அதில் போய் பழக்கம் கிடையாது, அதில் பரிச்சயம் கிடையாது. எங்களில் யாருக்குமே முன்னாடி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணது கிடையாது. உமன் ஆஃபீஸர்ஸ் வந்து நாட் அலோடு என்ட்ரி இன் கோம்பாட் பிளாட்ஃபார்ம்ஸ் அஸ் இட். கோம்பாட் மீன்ஸ் கோம்பாட் அப்படின்றது ஃபைட்னு அர்த்தம். இந்த இடத்துல கோம்பாட்ன்றது அந்த கப்பல் படையில் வந்து கப்பல் மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டு அதில் வந்து ஹெலிகாப்டர் வந்து இறங்கி அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய அதுதான் வந்து கோம்பாட் பிளாட்ஃபார்ம்ஸ். அதில் வந்து இந்த பெண்களெல்லாம் வந்து விடவே மாட்டாங்க, ஏன்னா இவங்களால முடியாதுன்னு விட மாட்டாங்க. அட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் டிஃபிகல்ட் டு டேக் த போட் அவுட் டு சீ. ஃபஸ்ட்டு எங்களுக்கு இதை எடுத்துகிட்டு போகிறது கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் வி ஸ்லோலி பில்ட் அப்பான் இட் த்ரூ 3 years ஆஃப் ட்ரைனிங். அப்புறம் எங்களுக்கு ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்ததெல்லாம் எங்களுக்கு அது கொஞ்சம் பிக்கப் ஆயிடுச்சு, நாங்கள் நல்லா பழகிட்டோம் ஓட்டுறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், இன்டர்வியூவர் கேட்குறாங்க, கேன் யூ டெல் அஸ் அபவுட் த ட்ரைனிங் யூ ஹேட் அண்டர்கான் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன்? என்ன கேட்குறாங்கன்னா, இந்த எக்ஸ்பெடிஷன்னா இந்த சாகச பயணத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா கேட்குறாங்க. இப்போ கேப்டன் சொல்கிறாங்க, வாட்டிகா ஜோஷி We started with some theoretical courses on navigation, communication, and weather prediction. Classroom courses are different from sailing outside, so we were given hands-on training like how to repair things and how to deal with emergencies when the weather gets rough, if there is a medical emergency, and training was needed in tactical aspects as well. இப்போ வாட்டிகா ஜோஷி என்ன சொல்கிறாங்க, we started with some theoretical courses. Theoretical means theory, அதாவது தியரியாக பாடமாக படிக்கிறது, எந்த ஒரு ப்ராக்டிக்கல் இல்லாமல் தியரியாக படிக்கிறது புக்கில் பாடமாக வரக்கூடியது வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கோர்சஸ் ஆன் நேவிகேஷன்னா கப்பல் பயணத்தினுடைய கோர்சஸ் எப்படிலாம் அதை பற்றி கோர்சஸ் கொடுத்துக்கிறாங்க. கம்யூனிகேஷன், தொடர்பு கொள்ளக்கூடிய பயணத்தில் எப்படிலாம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அண்ட் வெதர் ப்ரெடிக்ஷன், வெதர் இயற்கை அந்த வானிலை இதை வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் முன்னாடியே ப்ரெடிக்ஷன் மீன்ஸ் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடி தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த வெதர் நாளைக்கு இப்போ எப்படி மாறும், இப்போ மழை வருமா வராதா, புயல் வருமா, கடல் சீற்றம் ஆகுமா அப்படின்ற அந்த வெதர் ப்ரெடிக்ஷனை அறிந்து கொள்வதற்குரிய பயிற்சி கொடுத்துக்கிறாங்க. கிளாஸ் ரூம் கோர்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் செயிலிங் அவுட் சைட். செயிலிங் அதாவது கடலில் சமுத்திரத்தில் போய் கப்பல்லையோ போட்லேயோ செயில் பண்ணுறத விட கிளாஸ் ரூம் கோர்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் இல்லையா. ஸோ வி வர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் லைக், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் மீன்ஸ் டைரக்ட் ட்ரைனிங், அதாவது நேராக பார்த்து அவங்க ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடியதான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஸோ வி வர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் லைக் ஹவு டு ரிப்பேர் திங்ஸ் அண்ட் ஹவு டு டீல் வித் எமர்ஜென்சிஸ். அதுக்கு இங்கே ஆன்சர் கொடுக்குறாங்க. டைரக்ட் ட்ரைனிங் என்ன கொடுக்குறாங்கன்னா, எப்படி ஒரு போட்டில் உள்ளே இருக்கிற மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி அது வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி ரீப்பேர் பண்ணுறது, ஹவு டு டீல் வித் எமர்ஜென்சி அப்போ என்னென்னலாம் அதில் எப்படி டீல் பண்ணணும். வென் த வெதர் கெட்ஸ் ரஃப், வெதர் வந்து ரஃப்பாக இருக்கும், ரஃப்பாக புயல் காற்று மழை வரும்போது, இஃப் தெர் இஸ் எ மெடிக்கல் எமர்ஜென்சி அண்ட் ட்ரைனிங் வாஸ் நீடட் இன் டாக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் வெல். டாக்டிக்கல் மீன்ஸ் சாதுரியம், அதாவது புத்திசாலித்தனமாக அவங்க எப்படிலாம் அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு டைரெக்டாக பயிற்சி கொடுக்குறாங்க, ப்ராக்டிக்கலாக பயிற்சி கொடுக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு அந்த கொஷனுக்கு ஐஸ்வர்யாவும் என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, we underwent our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center and at various schools in the Southern Naval Base in Kochi. We underwentன்றது நாங்கள் வந்து மும்பையில் ஒரு ட்ரைனிங் கோர்சஸ் இருந்துச்சு, அதில் நாங்கள் அண்டர்வெண்ட்னா அதில் நாங்கள் கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்தோம் அப்படின்றத சொல்கிறாங்க. We underwent our basic sail training courses in Mumbai at the Indian Naval Watermanship Training Center. அங்கே போயிட்டு ட்ரைனிங் கோர்சஸ் எடுத்துக்கிறாங்க. அண்ட் அட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் த சதர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சியில் போய் கேரளா கொச்சியில் போய் இன்னும்
நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. We even sailed on INSV Maude to Mauritius in 2016 and 2017 and back, and also to Cape Town in December 2016. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஎன்எஸ்வி மார்க்டே அந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் பில்ட் போட் இருக்குல்ல, அதில் வந்து நாங்கள் செயில் பண்ணியிருக்கிறோம். மொரீஷியஸ்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, ஒரு தீவு இருக்குது, அதுக்கு நாங்கள் செயில் பண்ணியிருக்கிறோம் 2016 and 2017 and back, and also to Cape Town in December 2016. We were trained for almost 3 years to prepare for the voyage. நாங்கள் இந்த வாயேஜுக்கு, இந்த சாகச பயணத்துக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 years we were being trained. நாங்கள் ட்ரெயின் பண்ணப்பட்டோம் அப்படி சொல்கிறோம். Since the boat was old, it had minor leaks and repairs. அந்த ஃபஸ்ட்டு பில்ட்டு இந்தியன் பில்ட்டு ஐஎன்எஸ்வி மாவுதே இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஓல்டாக இருந்ததுனால அதில் கொஞ்சம் மைனர் லீக்ஸ்னால் தண்ணி உள்ளே கசிகிறது, கொஞ்சம் ரிப்பேர்ஸ்லாம் இருந்துச்சு. ஆல்சோ வி ரேன் அவுட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஃபுட் சூன். வாட்டர்லாம் எங்களுக்கு தீர்ந்து போச்சு, தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லை, சாப்பாடும் இல்லாமல் போச்சு. ஸோ த ட்ரிப் வாஸ் எ டியூட்டோரியல் ஃபார் அஸ் ஆன் ஹவு டு மேனேஜ் ஃபுட், வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி டியூரிங் த பிக் வாயேஜ். ஸோ அந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ஒரு டியூட்டோரியல் மீன்ஸ் அது ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங். அது எங்களுக்கு முன்னதாகவே ஒரு ப்ரீவியஸ் ஒரு கோச்சிங்காக எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணணுன்றது எங்களுக்கு இருந்துச்சு. ஹவு டு மேனேஜ் ஃபுட், வாட்டர் அண்ட் ஈவன் எலக்ட்ரிசிட்டி டியூரிங் த பிக் வாயேஜ். பெரிய வாயேஜஸில் எப்படி நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத நாங்கள் அதில் பழகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்டர்வியூவர் கொஷின் கேட்குறாரு. See this interview. You surf through the net and see the interview. Okay. நெக்ஸ்ட் இன்டர்வியூவர், வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ் அவர் கேட்குறாரு. இதில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி கேட்குறாங்க. ஸோ ஐஸ்வர்யா இஸ் ஆன்சரிங் ஃபார் த இன்டர்வியூவர். Out of the 30 women who had applied, 6 of us were shortlisted based on the little survival skills we showcased. The crew was mentored by Commander Dilip Donde. But after I was told about the flare-ups at sea, I even had second thoughts about joining the team. Out of the 30 women, 30 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. who had applied, 6 of us were shortlisted means only selected. குறுகி ஷார்ட்லிஸ்ட் பண்ணது எத்தனை பேர்னா only 6 members. Based on the little survival skills. இதில் எதை அடிப்படையில் இவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டில் சர்வைவல் ஸ்கில்ஸ்னால் நிறைய போராட்டங்கள் மத்தியிலையும் கஷ்டங்கள் மத்தியிலையும் அவங்க உயிர் வாழக்கூடிய அந்த சர்வைவல் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குதா, ஸ்கில் இருக்குதா அப்படின்றத பேஸ் பண்ணியும் வி ஷோகேஸ்ட். தி க்ரூ வாஸ் மென்டர்ட் பை கமாண்டர் திலீப் டோண்டே. நம்ம ஃபஸ்ட்டு வந்து டு யூ நோ அந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தோம் பாருங்கள், நம்ம முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், டு யூ நோ அந்த பாக்ஸில் வந்து த ஃபர்ஸ்ட் இந்தியன் சோலோ சர்க்கம் நேவிகேட்டர் வந்து திலீப் டோண்டேன்னு பார்த்தோம். ரொம்ப ஸ்கில்டு பர்சன், டேலண்டட் பர்சன். அவர் தான் இவங்களை வந்து மென்டர் கொடுத்தாங்க. மென்டர்னால் இவங்களை வந்து வழி நடத்துறது அல்லது கைடு பண்ணுறதுன்னு அர்த்தம். த க்ரூ வாஸ் மென்டர்ட் பை கமாண்டர் திலீப் டோண்டே. பட் ஆஃப்டர் ஐ வாஸ் டோல்டு அபவுட் த ஃப்ளேர்-அப்ஸ் அட் சி. அப்புறம் நான் வந்து கேள்விப்படும்போது கடலில் வந்து இப்படிலாம் சீற்றம் வரும், புயல் வரும், போட்டே திருப்பி போடும், இப்படிலாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும்போது ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட்ஸ் அபவுட் ஜாயினிங் த டீம். எனக்கே வந்து இந்த டீமில் நம்ம சேரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் தாட் கூட வந்துச்சு. அப்படியும் நான் போகாமல் இருந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூவர் asked questions. How did your family members react when you told them about this expedition? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, இந்த நீங்கள் சாகச பயணம் போகிறேன்னு சொன்ன உடனே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, அதாவது அம்மா அப்பா சிப்ளிங்ஸ் இவங்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. வாட்டிகா ஜோஷி கேப்டன் பேசுகிறாங்க. Our families did have a hard timeனா they did not allow. அவங்களுக்கு இவங்களை அனுப்புறதுக்கு மனசு இல்லை. ஐயோ போய் செத்து போயிட்டாங்கன்னா அப்படி தான் நினைப்பாங்க. அதனால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா
அப்படின்னு சொல்லி நடந்து வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் தட் வாஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தம் ஹேட் நெவர் ஈவன் சீன் த சீ சொல்கிறேன். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, எங்கள் ரிலேஷன்ஸில் எங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி அப்போ அவங்க பார்த்ததே கிடையாது. 4 of us ஆர் ஃப்ரம் த மவுண்டைன்ஸ். இதில் இந்த 6 மெம்பர்ஸில் 4 பேர் வந்து மவுண்டைன்ஸில் இருந்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மலைப்பாங்கான இருக்கிற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். த ஃபர்ஸ்ட் டைம் மை பேரண்ட்ஸ் saw the ocean was when I invited them to visit. நான் ஃபஸ்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஓஷன்னு பார்க்குறாங்கன்னா, அவங்கள ஒரு அவங்கள வந்து என்னை விசிட் பண்ண வந்தாங்க. நான் அவங்கள வந்து விசிட் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணப்போ தான் அதை பார்க்க முடிஞ்சிச்சு. பட் ஒன்ஸ் தே saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. They were apprehensive and supportive too. ஆனால் ஒரு தடவை எங்களை பார்த்து நாங்கள் நல்லா பண்ணுறதையும், நாங்கள் எங்களையே எப்படி கேர் பண்ணிக்கிறோம், எங்களையே நாங்கள் எப்படி பார்த்துக்கிறோன்றதை அவங்க தெரிஞ்ச பிறகு அவங்க ரொம்ப குவைட் மீன்ஸ் கம்ப்ளீட் சப்போர்ட்டிவாக ஆகிட்டாங்க. தே வாஸ் ஆப்ரிஹென்சிவ், பயம் இருக்குது, அண்ட் சப்போர்ட்டிவ் டூ. ஆப்ரிஹென்சிவ் மீன்ஸ் பயம். இங்கே ஆப்ரிஹென்சிவ் see in your glossary, apprehensive means anxious or fearful that something bad or unpleasant will happen. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பயம் இருக்குது. ஆனாலும் அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் அகெயின் இன்டர்வியூவர் கொஷின் கேட்குறாங்க. என்னன்னு வாட் வேர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம்? உங்களோட எய்ம்ஸ் என்ன, நீங்கள் அதை எப்படி அதை அச்சீவ் பண்ண, உங்களோட எய்மை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படிலாம் உழைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கேப்டன் சொல்கிறாங்க, வாட்டிகா ஜோஷி, ஐ வாண்டட் டு மேக் ஷுர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. எனக்கு நான் எப்படி நான் வந்து என்னை தயார் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஷுட் கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. அதாவது ஹானஸ்டின்னா முழுசும் நேர்மையாக இருந்து இதனுடைய ரூல்ஸில் ஒன்று கூட மாறாத அளவுக்கு நான் நேர்மையாக இருந்து இந்த ஜேர்னியை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும்னு உறுதியாக இருந்தேன். ஐ டென்ட் செட் அவுட் ஃபார் எ டெஸ்டினேஷன். அதாவது டெஸ்டினேஷனை அடையணும், அந்த அந்த டெஸ்டினேஷன் மீன்ஸ் அந்த எய்மினுடைய அந்த உச்சத்தை அடையணும் அப்படின்றது நான் வந்து செட் பண்ணலை. இட் வாஸ் த ஜேர்னி தட் மேட்டர் டு மீ த மோஸ்ட். அந்த பயணமே எனக்கு வந்து ஒரு சவாலாக தான் இருந்துச்சு. ஸோ மை கன்டென்ஷன் வாஸ் டு மேக் ஷுர் தட் வி கோ பை த ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம் நேவிகேஷனுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது இந்த சர்க்கம் நேவிகேஷனில் போகக்கூடியவங்க மற்றவங்களுடைய ஹெல்ப்பை வாங்கக்கூடாது, திருட்டுத்தனமாக மெஷின்ஸை யூஸ் பண்ணி அப்படி அவங்க வந்து அவங்களுடைய எய்மை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை வந்து நான் மீறவே இல்லை. ஸோ மை கன்டென்ஷன் வாஸ் டு மேக் ஷுர் தட் வி கோ பை த ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம் நேவிகேஷன் விச் சே தட் யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் எனி ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். ஆக்சிலரி மீன்ஸ் அடிஷ்னல். எந்த அடிஷ்னல் மீன்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷனையும் நம்ம வந்து அதில் கையில் எடுக்கக்கூடாது. அந்த ரூல்ஸுக்கு மீறினதை நம்ம செய்யக்கூடாது. அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்ஸ் அசிஸ்டன்ஸ். மற்றவங்களுடைய ஜென்ஸினுடைய அசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கக்கூடாது. மற்றவங்கள கூப்பிட்டு இந்த வேலை எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, இதை எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுங்க நம்ம கூப்பிட்டு செய்யக்கூடாது. எவ்ரி திங் வி ஷுட் டூ இட் அவர் செல்ஸ். ஐ கிராஸ்ப் தட் கம்ப்ளீட்லி. அதை மட்டும் கம்ப்ளீட்டாக என் மனசில் வச்சுருந்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நேர்மையாக சர்க்கம் நேவிகேஷனோட ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இதில் ஹானஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுவேன், சர்க்கம் நேவிகேட் பண்ணுவேன்ற முடிவை எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப் டு திஸ் வில் ஸ்டாப் and then we'll continue the next part in the next video. Okay, thank you.